அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வெனிசுலா அதிபர் மற்றும் அவரது மனைவியை கிட்னாப் பண்ணினதுக்கு வந்து பிறகு அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையானது, அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கையானது டென்மார்க் வந்து தொட்டு கொலம்பிய ஜனாதிபதி மற்றும் அன்றைய நாடான வந்து கொண்டு கியூபா மீதும் வந்து கொண்டு பல எச்சரிக்கைகளை வந்து கொண்டு இவர் விடுத்துக்கொண்டு தான் மாறுது. இதில் இந்தியாவும் வந்து கொண்டு விதி விலக்கல்ல. அதே நேரத்தில் ஈரான்ட வந்து சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனியையும் நிக்கோலஸ் மதுரோ எப்படி வந்து கொண்டு இவங்களுக்கு கேப்சர் வந்து பண்ணினோ, கிட்னாப் பண்ணினோ, அதே மாதிரி வந்து கொண்டு கமேனியை வந்து கொண்டு கிட்னாப் பண்ணுறதுக்கு பல திட்டங்களை வந்து தீட்டு கொண்டு வார். முதல்ல ஒரு பாரிய ஒரு கேள்வி ஒன்று வந்து கேட்கணும். உலகத்தில் வந்து கொண்டு அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு இந்த வேலைகளை வந்து செய்யறதுக்கு யாருன்னு அதிகாரம் கொடுத்தது? அப்ப அமெரிக்கா செய்யற இப்படியாப்பட்ட வந்து இந்த வேலைகள் நாளைக்கு அந்த நாட்டு வந்து மக்களுக்கும் பாரிய வந்து கொண்டு ஒரு இழிவொண்ட வந்து கொண்டு உண்டு பண்ணும் சொல்லியத்தில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த தலைமைகள்ட வந்து கொண்டு தன்னிச்சையான வந்து இந்த முடிவுகளால வந்து அந்த நாட்டு மக்களுக்கும் இன்றைக்கு தலைகுனிய வேண்டிய ஒரு நிலைக்கு அந்த நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்னொரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கோ, அந்த நாட்டில் உள்ள வந்து அதிபரை வந்து கொண்டு கைது பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு யாருன்னு இந்த அதிகாரத்தை வந்து கொடுத்தேன்? இன்டர்நேஷனல் லோ படி இது ஒரு குற்றம். ஐநா சபையிட வந்து கொண்டு எந்த ஒரு வந்து கொண்டு தீர்மானத்துக்கும் அமைவாக வந்து கொண்டு நடந்ததுண்டல்ல. அந்த நாட்டுக்குள்ள வந்து கொண்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த நாட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு வேண்டுகோளுக்கு இணக்கல வந்து அந்த நாட்டுக்குள்ள போய் அந்த நாட்டு ஜனாதிபதியை இவங்களுக்கு வந்து கொண்டு கிட்னாப் பண்ணிடுது. அந்த நாட்டு மக்கள் வந்து கொண்டு அமெரிக்கா உதவியை வந்து கொண்டு இன்றைக்கும் வந்து நாடல்ல. அந்த நாடு இறையாண்மை உள்ள ஒரு நாடு. அந்த இறையாண்மை உள்ள நாட்டிட வந்து கொண்டு நாடு மீது ஒரு தாக்குதல் ஒன்றை வந்து நடத்தி அந்த மக்களினுடைய வந்து எண்ணங்களை வந்து புறந்தள்ளி அந்த நாட்டினுடைய வந்து கொண்டு தலைவர் மற்றும் அவருடைய மனைவியை வந்து கொண்டு கைது பண்ணினதே, இன்னைக்கு கிட்னாப் பண்ணினதே பாரிய ஒரு போர்க்குற்றமாகவும் வந்து கொண்டு இன்னைக்கு வந்து கருதப்படுகிற இந்த அடிப்படையில் இதை தொட்டு வந்து கொண்டு ஈரான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கொமேனியையும் இதே வடிவிலான வந்து கொண்டு ஒரு முக்கியமான ஒரு நகர்வை வந்து மேற்கொண்டு கிட்னாப் பண்ணணும் சொல்லிய செய்திகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க ஊடகங்களாலே வந்து கொண்டு வந்த வண்ணம் தான் வந்து இருக்கிறது. அலி கமேனியன் சொல்லியது மதுரோ மாதிரி அல்ல. ஈரான் சொல்லியது பாரிய வந்து கொண்டு ஆயுதங்களை உற்பத்தி வந்து பண்ற நாடுகளாக இருக்கிறது. இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் வந்து மிசைல், இது கிட்டத்தட்ட 10,000 12,000 கிலோமீட்டர் வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு மிசைல் உண்டு. கிட்டத்தட்ட 2.5 வந்து கொண்டு ஓவர்ஹெட்டை கொண்ட இந்த மிசைலை கொண்டு இது ஈரான்லேருந்து லான்ச் பண்ணேன்னு சொன்ன வெறுமனே வந்து 45-50 நிமிஷத்தில் அமெரிக்காட வந்து கொண்டு உள்நாட்டு அமெரிக்கா நாட்டுக்குள்ளே இது பெய்த்து அமெரிக்காட எந்த ஒரு இலக்கையும் தாக்கக்கூடிய வந்து கொண்டு ஒரு வல்லமை பெற்ற வந்து ஒரு மிசைலாகத்தான் இது கருதப்படுற. இது ஐரோப்பாவின் சார்ந்து தான் வந்து இருக்கிறது. அப்போ இப்படியாப்பட்ட வந்து ஒரு நிலை ஒன்று ஈரானுக்குள்ள அமெரிக்கா உருவாக்கினேன்னு சொன்னாக்கா இந்த இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலானது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம்கள் தொட்டு இஸ்ரேல் தொட்டு அமெரிக்காக்குள்ளே வந்து கொண்டு தாக்குதல் நடத்தும்னு சொல்கிற வந்து சந்தேகமும் பாரிய அளவில் வந்த வண்ணம் தான் வந்து இருக்கிறது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.